ஏ தம்பி, இந்தாப்பா இதையாவது பாருப்பா. முதல்ல கொடுத்ததாவது கசைக்கு போட்டேன். என்னப்பா இதையும் கசைக்கு போட்டுட்டே இருக்க? தம்பி எங்க வர்ற? தம்பி பாத்து போடா, எப்படி இடிச்சுன்னு போறான் பாருங்களேன். இந்த பையன்ட்ட நோட்டீஸ் கொடுத்தேன், கசைக்கு போட்டு இந்த பக்கமா தான் ஓடியாந்தான். ஆமா, எங்களை கூட ஒரு பையன் இடிச்சுட்டு ஓடனா. அவனா இந்த சைடு கூட பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. நோட்டீஸ் கொடுத்தேன், எந்த ரெஸ்பான்சிபிளும் இல்ல. கொடுத்த நோட்டீஸ் எல்லாம் வீணா போச்சு, எல்லாம் குப்பையில தான் கிடக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த மக்களுக்கு எஜுகேஷன் பத்தியே தெரியல, எப்படி தெரிய வைக்கிறது? சார், நம்ம ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணலாம் சார். யாரு இவங்களா? எங்க இருந்து வரீங்க? இவன் அழுவறதுக்கு நீங்க தான் காரணமா? நாங்க எஜுகேஷன் சென்சஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். பையனை ஸ்கூலுக்குலாம் அனுப்ப மாட்டீங்களா? ஸ்கூலுக்கா? அது எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, போங்க. இது வேற ஒண்ணு குடு. ஸ்கூலுக்கு போகாம பசங்க எப்படி கஷ்டப்படுறாங்க தெரியுமா? டீ கடையில வேலை செய்யறாங்க, ரோட்ல பாப்கார்ன் விக்கிறாங்க, மரம் வெட்டுறாங்க, இரும்பு அடிக்கிறாங்க, ஒர்க் ஷாப்ல வெல்டிங் வேலை செய்யறாங்க, வத்திப்பெட்டி கம்பெனிலயும் தையல் கடையிலயும் வேலை செய்யறாங்க. இவங்களோட வாழ்க்கை தரம் உயரணும்னா கட்டாய கல்வி அவசியம் இல்லையா? அதுக்காக தான் இப்ப அரசாங்கம் இலவச கட்டாய கல்வியை சட்டமாக்கி இருக்காங்க. இது மூலமா பலவிதமான இலவச உதவிகளை செய்து குழந்தைங்களோட கல்வி தரத்தையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறேங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எஜுகேஷன் சென்சஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இந்தாங்க இதை பாருங்க. இது எதுக்குன்னா படிச்சவங்க எத்தனை பேரு, படிக்காதவங்க எத்தனை பேரு கணக்கெடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். அப்பா, எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என் பையன் இப்பதான் முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு